தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரத்தில் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் நலச்சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட விவசாயிகள் நலச்சங்க மாவட்டம் மாநாடு இன்னைக்கு ஊரணிபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த ஊர் பேரணியை முன்னாள் அமைச்சர் காமராஜர் கொடியேற்று துவக்கி வைத்துள்ளார். சார், இன்னைக்கு மாவட்ட மாநாடு நடக்குது. என்னென்ன திட்டங்கள்லாம் இன்னைக்கு இப்போ இது பண்ண போகிறோம், என்னென்ன செய்வாங்க சார்? இன்றைய தினம் தஞ்சை மாவட்ட விவசாயிகளுடைய நலச்சங்கத்தினுடைய மாவட்ட மாநாடு இன்றைக்கு ஊரணிபுரத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இன்றைக்கு தமிழக விவசாயிகள் விவசாய உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு கட்டுப்படியான விலைகளை தமிழக அரசும் மத்திய அரசும் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது முதல் கோரிக்கையாக வச்சு இந்த மாநாடு நடத்துகிறோம். இரண்டாவது கோரிக்கை என்னன்னாக்க, தெலுங்கானாவில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு விவசாயிக்கு 15,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மானியமாக 20,000 ரூபாய் ஆண்டுக்கு வழங்க வேண்டும் முழக்கத்தோடு இந்த மாவட்ட மாநாடு என்பது இங்கே நடைபெறுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பெறப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாவட்ட மாநாடு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாவட்ட மாநாடு நடத்துகிறோம். அதே போல தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை தூர்வாரி பாசன தண்ணீரை நிரப்பி தர வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாவட்ட மாநாடு இன்றைக்கு ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கக்கூடிய மாநாடாக நடத்தப்படுகிறோம். எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுடைய மாநாட்டினுடைய தீர்மான கோரிக்கையினை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். உளுந்து, கடலை, பயறு இது மாதிரி தானியங்களுக்கும் இந்த அரசானது உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும். அந்த விலைக்கு கீழே வியாபாரிகள் வாங்கக்கூடாது என்பதை உறுதியாக செயல்படுத்த வேண்டும். அதுக்கு உரிய நிர்ணய விலை இல்லாத காரணத்தினால் ஒரு நேரத்தில் விலை ஏறியும் ஒரு நேரத்தில் விலை இறங்கியும் வியாபாரிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த கவர்மெண்ட் ஆனது உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும். அதே போல் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய இந்த மானியத் தொகையானது காலம் கடந்து அறிவிக்கப்படுவதால் யாருக்கு வருகிறது யாருக்கு வராமல் இருக்கிறது என்பது எதுவுமே தெரியவில்லை. அதனால் மானியம் இதுக்கு இன்சூரன்ஸ் கட்டிய 4 மாதத்துக்குள் சேர வேண்டிய தொகையை விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் வர வைக்க வேண்டும்.